3வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த வசனம் எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும்னா அது விளங்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. அல்லேலூயா. பரிபூரணம்னா நம்ம ஆயுசு முழுசும் ஆண்டவருடைய வசனம் சகல ஞானத்தோடு நமக்குள்ளே என்ன செய்யணும்னா தங்கி இருக்கணும். அல்லேலூயா. வசனம் நம்ம உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யணும்னா தங்கி இருக்கணும். எப்படி தங்கி இருக்கணும்னா சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக அது என்ன செய்யணும்னா வாசமாக இருக்கணும். அல்லேலூயா. வசனத்தை நம்ம சரியாக நம்ம தியானித்தோம் அப்படின்னு சொன்னால் என்றைக்கோ உள்ள வசனம் கூட நமக்கு என்ன செய்யும்னா அது தங்கியிருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை என்ன செய்வார்னா நமக்கு நினைப்பூட்டி நம்மளை ஜெபிக்க வைப்பார், நமக்கு நல்ல தைரியத்தை தருவார், நமக்கு நல்ல விடுதலையை தருவார். அல்லேலூயா. இப்போ எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்? ஆண்டவருடைய வசனம் இருக்குது, ஆனால் அது சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக எனக்குள்ளே என்ன செய்யணும்? வாசமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் எழுந்து ஜெபம் பண்ணுவோமே. இந்த குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எல்லா அசுத்தங்களுக்கும் நம்ம தப்பித்துக்கிடலாம். கிறிஸ்துவின் வசனம், ஆமேன், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம், கிறிஸ்துவனுடைய வசனம் எனக்குள்ள, இந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கிட்டணும். இருதயத்தில் கை வச்சு எனக்குள்ள நான் வாசிக்கிற அந்த கிறிஸ்துவனுடைய வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருக்கணும். ஆமேன், ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் ஆசைப்பட்டு இந்த 3 நாள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் தினந்தோறும் வாசிக்கிற அந்த வேத வசனம் ஆண்டவரே எனக்கு சகல ஞானத்தோடுமுன்னா அந்த வசனம் குடும்பத்தில் விளங்கணும். பிரசங்கத்துக்கு மாத்திரம் இல்லை, ஊழியத்திற்கு மாத்திரம் இல்லை, ஜெபத்திற்கு மாத்திரம் இல்லை, நம்ம தொழிலில் நம்ம செய்கிற பணிகளில் அந்த வசனம் என்ன செய்யணும்னா சகல ஞானத்தோடு விளங்கணும். ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் இந்த வசனத்தில் இருக்கு. ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய வசனம் சகல ஞானத்தோடும் ஒரு அபிஷேகமாக எனக்குள்ளே இருந்து புறப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எதுலாமோ என் உள்ளத்தில் தங்கியிருக்கு, ஆனால் உங்கள் வசனம் ஆண்டவரே சில வேளையில் மறந்து போயிரு. அந்த அளவுக்கு வசனத்தை ஆண்டவரே நல்ல உறுதியாக என் இருதயத்தில் தங்கியிருக்கணும். உலக கவலைகளை மேற்கொள்வதற்கு, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, உலகத்தில் இருக்கிற காரியங்களில் ஜெயம் எடுப்பதற்கு கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழிகளில் ஆண்டவரே வசனம் தான் எங்களுக்கு